ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு எங்கள் ஓனர் சேனல். என் சேனலில் வீடியோ போட முடியாது. அவர் தான் கேட்டுகிட்டே இருந்தார், நம்ம சேனலில் எப்போ பார்த்தாலுமே எஸ்டிஎலை பற்றியே போகிறோம்டா, ஏதாவது ஜாலியாக ஒரு வீடியோ பண்ணணும்னு கேட்டார். ஜாலியாக பண்ணுவோம்னு கேட்டேன். என்ன பண்ணலான்னு கேட்டார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விதம், சாப்பிட்றது, சோறு தின்றது தான். ஸோ எப்பயும் போல் அதே வெஜிடபிளாக இருக்காங்க. ஒன் பார்ட் ரெசிபி எங்களுக்கு ரெசிபி வாங்கிக்கிறேன். ஏன்னா பாத்திரம் இருந்து நிறையா இருந்துச்சுன்னா கழுவணும். இதுனா ஒரு குக்கரு, ஒரு சட்டியோட போயிடும் கழுவுறது, 4-5 தட்டோட போயிடும். அது மட்டும் இல்லை, சாம்பார் வேறு எதாவது பண்ணோம்னா 7-8 பார்த்து விளக்கணும். அது அன்றைக்கெல்லாம் சாம்பார் வச்சுட்டு எத்தனை 3 தடவை அந்த ஒரே சட்டி விளக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சோம், அப்புறம் கூட்டு வச்சோம், அப்புறம் சோறை வடித்தோம், முடியலைங்க. ஸோ அதனால் ஒன் பார்ட் ரெசிபி தான் எனக்கு ஈஸி. இதில் புலாவில் ஒரே வித்தியாசம் என்னன்னா மீன் மேக்கர் போட போகிறோம். அதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே தொண்டை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த காய்கறிலாம் வெட்ட போகிறீங்க. ஓனர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, கீழே ஜாலியாக இருக்கார், கஸ்டமர் டீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த கேஸ்லாம் போட்டு. ஸோ அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக 2-3 பேர் இருக்காங்க. ஓகே, இந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக இருப்பாங்க, சோபாலாம் பாருங்க, அப்படியே பல மின்னுதா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நானே தான். இதை ஃபுல்லாக காலேருந்து உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான் இவ்வளோ பலன்னு இருக்குது. இப்போ திரும்ப நார போகுது, பிகாஸ் நாங்கள் சமைக்க போகிறோம். நாங்கள் சமைச்சா இந்த இடம் ஃபுல்லாக கழிச்சாயிடும். வேறு வழி தெரியல எங்களுக்கு. பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. மணி 2 ஆச்சுங்க, இன்னும் இந்த மனுஷனை காணோம். அதுதான் சமைப்பாரு, நாங்களாம் சமைச்சு சாப்பிட மாட்டேன். நான் தான் சமைப்பேன், நான் தான் சமைப்பேன். இப்போ விரும்புக்கு இருப்பாரு, வாங்க காய்கறி ஏதாச்சும் வெட்டுவோம். ஏன்னா அதுக்கு வந்து கத்துவாரு, ஏய் இன்னும் காய்கறி கூட வெட்டலையாடா, எப்படா வாங்கிட்டு போன காய்கறின்னு வருது. என்னமோ அவர் வந்து வெட்ட போகிற மாதிரி. இதுதான் எங்களோட சமையல். ஆக்சுவலி எங்கள் பார்த்தீங்களா 3 ட்ரா இருக்குது. அந்த ட்ரா வந்து சாமிக்கு, இது வந்து சாமி பூஜை சாமி மட்டும் தான் இதுக்குள்ளே இருக்கும். இதோ இருக்குல்ல, அடுத்த ஒரு இல்லை நமக்கு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு. பட் அதை மட்டும் இப்போ நான் காமிச்சேன். இது வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டேபிள். இதில் உட்காந்து நாங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். பட் இதில் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் நாங்கள் அவ்வளோ பார்க்க மாட்டேங்குது. ஜாலி தொடர்ந்து பேசி அக்கௌண்ட்ஸில் இருக்கும், அக்கௌண்ட்ஸில் கேள்விஸ் தான் பார்ப்போம். இந்த டேபிள் சும்மா இருந்துச்சே, வாங்கி போட்ட காசு இருந்துச்சு, அதுக்கு தான் காசு வெட்டியாக இது பண்ணுவாங்க கரெக்டாரு. அப்புறம் இந்த டேபிள், இது வந்து ஒரு புது டேபிள். இதுவும் வேலைக்கு தான் வாங்கினது. ஆனால் வேலை பார்க்குறோம், காய்கறி வெட்டுறது. இங்கேருந்து பாருங்களேன், உள்ள வந்து மளிகை சாமான் இருக்கும், எண்ணெய், ஊறுகாய், உப்பு, மிளகாப்பொடி. இது ஒரு ஊறுகாய், இது ஒரு ஊறுகாய். பட் கெட்டு போச்சு அனுப்பி. இந்த ஊறுகாய் நீங்கள் கொடுத்த ஊறுகாய் தான் கெட்டு போச்சு. பட்டை, கிராம்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கீழே அரிசி இருக்குது. அப்புறம் வெங்காயங்க. இது வாங்கி இது போன சமையல் வாங்கினது அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 1 மாதம் கூடயே இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இவெல்லாம் தான் ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிடுவோம், அப்புறமா அந்த காய்கறிலாம் அரைச்சிட்டு, ஆமாம் இதில் ஃபுல்லாக ஒரு அரைச்சி அரைச்சிடும். பட்டாணி வாங்கிக்கிறேன் இருக்குங்களா. புலாவில் 2 வித்தியாசம் போடுறோங்களா, மீன் மேக்கப் போடுறோம், பட்டாணி போடுறோம். புலாவில் எக்ஸ்ட்ரா நாங்கள் சேர்த்து வைக்கலாம். பாட்டு பாடலாம், அதுக்கு காப்பிரைட்ஸ்லாம் போட்டுருவாங்க. நல்லா பாட்டு கூட பாட முடியாது. நிறைய பாட்டு தோன்று மனசுல, பட் நான் பாட நல்லா இருக்காது. அங்கிள் காரம் எவ்வளோ போடலாம்? காரம் எவ்வளோ போடும்? எவ்வளோ என்ன போடும்? எவ்வளோ போடலாமா? எனக்கு ஒரு டைம் கடுப்பாக இருக்கு, அந்த காரம் போட்டால் பிடிக்காது. வசந்த் தான் காரம் இங்கே போட்டுருவா. காரம் போட்டால் எங்கள் வரட்டேன், பாஸ் காரம் வேடா, காரம் வேணாம் இருக்காது. மிளகா போட்டுருவோம். மிளகா ஆனால் இந்த பையன் பாவம், ஆல்ரெடி பயிர் செஞ்சுட்டு அந்த பையனுக்கு. நம்ம வேற எக்ஸ்ட்ரா மிளகா போட்டால் அவனுக்காக மனசு இறங்கி வந்து ஒரு 10 மிளகா போடும். அதுக்கு மேலே வேணா மிளகா 10னா மிளகா போட்டுருவோம். நான் கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணி டேபிள் திரும்ப அழுக்காயிடுச்சு. ஃபுல்லாக நம்ம மஞ்சள் அவன்கிட்ட கொடுத்து கழிட்டு வர சொல்லுங்க. இதை கழிட்டு வந்தால் நம்ம கிட்ட நினைக்கிறேன். அதனால இவனுக்கு வச்சுக்கணும். அங்கிள் இன்னொரு கத்தி இருக்கா? இன்னொரு கத்தி இல்லை. கண்ணு கலங்குது. இங்கே ஒருவன் தத்தெடுத்து கொண்டிருக்கின்றேன். அவர் என்ன பண்ணுறாரு காமி, அவர் என்ன பண்ணுறாரு, ஜூம் போங்க அவருக்கு மட்டும் ஜூம் போங்க. சிஸ்டம் என்னமோ பண்ணுறாரு போல.
சிஸ்டமில் ஏதோ பில் போடுறாரு போல ஒரு கஸ்டமர் உட்காந்துருக்காங்க, அதனால அவர் தப்பிச்சார். இவர் தான் மூர்த்தி அண்ணா, புதுசாக வந்திருக்காரு வேலைக்கு. இவர் வந்து சாரி, இது மஞ்சநாத் அண்ணா, சாரி அண்ணா, மஞ்சநாத் அண்ணா இவர் தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்காரு. சும்மா சும்மா. இது மூர்த்தி அங்கிள், இவர் ஆல்ரெடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போதே இருந்தார் 6 months. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வேறு திரும்ப வந்திருக்காரு, ரீஜாயின் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆச்சு. வெல்கம் டு அவர் கம்பெனி. எங்கள் கம்பெனி இப்படி தான் இருக்கும். எங்கேயா கம்பெனி பார்த்துருக்கீங்களா? கம்பெனியில் சமைப்போம், எல்லாமே பண்ணுவோம். இந்தாங்க இன்னைக்கு நீங்கள் தான் கேமராமேன் அங்கிள். உங்கள் விஸ்வரேஷன், உங்களோட விஸ்வரேஷன் தான் இன்றைக்கி அப்படியே தெரிவிக்க போகுது இன்னைக்கு. அதனால கொஞ்சம் அழகியா இருக்குது. ஓகே, ತರಕಾರಿ ಹೆಸರು ಹೇಳಿ ಎಲ್ಲ. ಈರುಳ್ಳಿ, ಕ್ಯಾರೆಟು, ಟೊಮೊಟೊ, ಗೆಡ್ಡೆಕೋಸು, ಸೌತೆಕಾಯಿ, ಪುದೀನ, ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು. ಇದು ಪೇರೇನಾ? ಗೆಡ್ಡೆಕೋಸು. 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 ಗೆಡ್ಡೆಕೋಸு. இதனால கெட்ட கோசுன்னு கேட்டுச்சு. ಗೆಡ್ಡೆಕೋಸು. நீங்க தமிழ்ல என்னீங்களா? தமிழ் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? அது பேரு ಏಯ್ ಗಡ್ಡೆಕೋಸು ಅನ್ನಲ್ಲ, ನೌಕೋಲ್. ನೌಕರ್ ತಮಿಳ್. நவக்கோல். ಕ್ಯಾರೆಟು? கேரட் எல்லா ஊர்லயுமே. ಟೊಮೊಟೊ. பீன்ஸ், டொமேட்டோ இங்கிலீஷ்ல, தமிழ் வந்து கத்திரிக்காய். ಅಷ್ಟೇನಾ? ಐಟಮಾ? அவ்வளவுதான். அப்புறம் பீன்ஸ். ಬಾ. பீன்ஸ் இது. ಕಡಲೆಕಾಯಿ. ಬಟಾಣಿ, ಕಡಲೆಕಾಯಿ ಅಲ್ಲ ಅದು, அங்கிள் ಸೋಯಾಬೀನ್. அங்கிள் நம்ம டிரைவருக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய உரப்பு சேர்த்திருக்கேன். அப்படியே சொல்லிருங்க. ಮೆಣಸಿನಕಾಯಿ. உங்களுக்கு டிரைவர் சொல்லுங்க, உங்களுக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும், உரப்பு ரொம்ப சேர்த்திருக்காரு சொல்லுங்க பாஸ்தோட. சொல்லிருங்க டிரைவர் சொல்லிருங்க. ಮೆಣಸಿನಕಾಯಿ, ಬೀನ್ಸ್, ಆಲ್ಮಕೋಟೆ. ನಿಂಗೆ ಖಾರ ಇರ್ಬೇಕಾ? ಬಾ. ಇರ್ಬೇಕಾ? ಖಾರ ಜಾಸ್ತಿ ಕಮ್ಮಿ ಇರ್ಕರಂಗ. 20 மிளகா போட்டுருங்க. 20 ಮೆಣಸಿನಕಾಯಿ ಹಾಕ್ತೇವೆ ಅಷ್ಟೇ. 20 ಹಾಕ್ತೇವೆ ಸಾಕು. வேற நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்னப்பா கட்டிங் எல்லாம் ஆயிடுச்சா? எப்போ வரீங்க? எல்லாம் முடிச்சு. வெஜிடபிள்ஸ், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே ரெடி. ஓகே. பார்த்தீங்களா எவ்வளோ இப்போ குக்கர் பார்த்தீங்களா? அங்கிள்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னைக்கா நம்ம இங்கே குக்கர் வந்து வீட்டுக்கு போயிருக்கு உருப்படியா? அங்கிள் செத்தா வீட்டில் ஆண்டி கையில். ஓகேவா? அது வேறு விஷயம். நான் உட்காருவேன், எனக்கு கால் இழுப்புலாம் வலிக்குது. என்னடா வச்சிருக்கீங்க? இல்லை பேனாக்கு திரிச்சு போடுறேன். ஓகே காட். சரி பண்ணிடுறீங்களா? டைம் ஆயிடுச்சு, மணி பாருங்க. எங்கப்பா காலிலேருந்து அவன் ஒருத்தன் வந்தான் மீட்டிங்னு உயிரை எடுத்துட்டா 2 hour. நேற்று நான் ஒருத்தர்கிட்ட மாட்டேங்க, அது இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட மாட்டேங்க, அவ்வளோதான். சரி ஓகே, ஒரு 10 minutes ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எல்லாம் முடிஞ்சு நீங்கள் இது பண்ணுங்க. சரி ஓகே, இது க்ளீன் பண்ணிவிடு. நான் க்ளீன்லாம் கடைசியில் பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்யாதீங்க. உள்ள என்ன ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளே இருக்குது, எல்லாமே உள்ள. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பில்லை போட்டு பேனாங்க. ஓகே, நான் பில்லை போட்டு வரேன். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கட்டிங். பார்த்தீங்களா? எங்கள் ஓனர் வந்து வெளியே இருக்கார், ஜாலியாக இருக்கார் கீழே. போயிடுவா. எஸ் ராம். இன்னைக்கு நானே சமைச்சிட்டேன் ஓனர், நீங்கள் வராத காரணத்துக்காக. தேங்க்ஸ்ரா. எங்க ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப தலைவலி. இதுனாச்சும் பரவாயில்ல, ஒருத்தர் பசியில் சாப்பிட்டா இருக்கணும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா. சரி ஆயிடுச்சு. 4 பேரும் இப்போ ஆயிடுச்சு. இன்னும் கொதிக்குதா? சரி ஓகே. இன்னும் அரிசி மட்டும் தான் போடணும். அரிசி ஒரு கொதி வந்து அரிசி போட்டதும் ஒரு விசில் முடிஞ்சு. ஓகே, அரிசி போடுவோம், சீக்கிரம் முடிப்போம், எல்லாம் உட்காந்து கும்பலாக சாப்பிடுவோம். சாப்பிட்றோம், பசிக்குது. மணி பாருங்க 3. ஓ மை காட். 3 ஆயிடுச்சு. சரிப்பா முடிச்சிடும். ஒரு கஸ்டமர் வராங்க.
ಕೆಲಸ ಐತೆ ನಾಳೆ ಬರ್ತಾರೆ ಫೋನ್ ಮಾಡಿಲ್ಲ ಮತ್ತೆ ಒಂದೊಂದು ಕೇಳಿ ಹೇಳ್ತಾನೆ ಯಾರನ್ನ ಅವನೊಬ್ಬ ಬಂದ 2 ಅವರ್ ತಲೆ ತಿಂದಾಕ್ಬಿಟ್ಟ. ನೀರು ಹಾಕೊಂಡು ಕಾರಣ ಜಾಸ್ತಿ ಖಾರ ಬೇಕು ಅನ್ನೋ ನೀರಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು ನೀರು ಹಾಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ತಟ್ಟಿದ್ರೆ ಅವಾಗ ನೀರು ಹಾಕಿ ಕುಡಿಬೇಕು. ಕಲ್ಲು கடுகள் ஒவ்வொரு நாள் தெரியும் கறியிருக்க தெரியுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அதிகமாக சமைக்கிறேன். இப்போ சின்ன சின்ன சமைப்பேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ಅದಕ್ಕೆ ಏನೇನು ಹಾಕವ್ರು ಹೇಳು ಐಟಮ್ ಹೇಳು ಬೇಗ. ತರಕಾರಿ ಹಾಂ ಏನೇನು ತರಕಾರಿ? ಟೊಮೆಟೊ, ಹ್ಞೂ ಬೀನ್ಸು, ಹ್ಞೂ ಕ್ಯಾರೆಟು, ಹ್ಮ್. ಗೆಡ್ಡೆಕೋಸು, ಹ್ಞೂ ಹಸಿಮೆಣಸಿಕಾಯಿ, ಹ್ಞೂ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು, ಹ್ಮ್. ಪುದೀನ, ಹಸಿಮೆಣಸಿನ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪೇಸ್ಟು, ನಿಂಬೆಹಣ್ಣು, ಮತ್ತೆ ಉಪ್ಪು, ಮೊಸರು ಹೆಸರು ಮೊಸರು ಕರ್ಡ್ ಸೋಯಾಬೀನ್ ಸಾಯಿಬೀನ್, ಬಟಾಣಿ ರೈಸ್, ಬಟಾಣಿ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಮಾಡಿರೋದು ಅಂತ ಹೇಳು. ನೀನು ಮಾಡ್ದ ಯಾಕೆ ಮಾಡಿದ್ವಿ? ಯಾರು ಮಾಡಿ? ನೀವನ್ನ ಮಾಡಿದ್ದು ನಾವಲ್ಲ. ಮತ್ತೆ ಯಾರು ಅಂಗಡಿ ಯಾಕಡಿಕೆ ಅವನಂದ ಅವನಾ ಏನು ಮಾಡ್ದ ಮಾಡಿದ್ದು ಅಡುಗೆ, ಏನು ಮಾಡ್ದ ತರಕಾರಿ ಹೆಚ್ಚಿ ಅಡುಗೆ ರೈಸ್ ಮಾಡಿದ್ರು. ತರಕಾರಿ ಹೆಚ್ಚು ಅಡುಗೆ ರೈಸ್ ಮಾಡೋದು ಹಾಂ ಕೊರಡ கீழே ಬರುತ್ತೆ. டேய் எப்பயோ இது வெளியே எடுத்துட்டு ஓப்பன் பண்ணு. ஆஃபீஸ் இது, ஐ செமையாக இருக்கு அது நாங்கள் சொல்கிறோம். ஓனர். நல்லா சமைப்பேன் ஓனர். அது சாப்பிட்டு சொல்கிறோம். இன்னிரவா வேண்டாம் ஜெல்லி கண்டி போடு, இது போடாது. ஜெல்லி கண்டில் இல்லை, அங்கே ஜெல்லி இருக்கு கண்டு பாரு, இருக்கு. இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. இதுவே கிண்டியா நல்லா இருக்கும். ஓனர் நீங்கள் தான் கரெக்டாக கிண்டி, அதனால் நீங்களே கிண்டிடுங்க. ಅಲ್ಲಿ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಡಬ್ಬ ತಕ. சவுத்தக்காய் ஏன்பா கரண்டி வேணும்ப்பா. அந்த கரண்டியே போதும் ஓனர், வேறு கரண்டி இல்லை, தேட முடியாது. எங்க அடி அடி பிடிச்சிருக்கா? ஓ மை காட், பிடிக்கல ஓனர், கிண்டாதீங்க, ரொம்ப கிண்டாதீங்க ஓனர். இல்லை குடிக்கல நீ. இல்லை போதும், மேட்ச் பண்ணிக்கலாம். ತಳ ಹತ್ತಿದೆಯಾ? ಗಾಡಿ ಬರ್ತಾ ಇಲ್ವಾ? ಬುಲೆಟ್ ಪ್ರಕಾರ ಪ್ರವಾಸ ಆಯಿತು. ಬುಲೆಟ್ ರಾಜ್ ಮಂಜುನಾಥ್ ಅಂತ ಕರೆ. ಹಾ? ಅವನಿಗೆ ಮಂಜುನಾಥ್ ಅಂತ ಕರೆ. ಮಂಜುನಾಥ್. ಯಾರು ಮಂಜುನಾಥ್? ನಾನೇ. ಬುಲೆಟ್ ರಾಜ್ ಅವರು ஆங்கிள் பிளேட் ராஜா ஊர்கா. ஓ தமிழில் கேட்டிங்களா? தமிழ் அது பேர் ஊர்கா. ಅದೇ ಮಾವಿನಕಾಯಿ அப்படியேப்பா அவர் கொடுங்க. நாமளா கடைசியில் தான். அங்கிள் சாப்பிட்டு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு. ಸ್ವಲ್ಪ எப்படி இருக்கு? ಹೆಂಗೈತೆ ಅಂತ ಅವ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾ, ಅರ್ಥ ಆಯ್ತು ನನಗೆ. ஊறுகா வீட்டில் செஞ்ச ஊறுகா, மாங்காய் ஊறுகாய் எடுத்துப்பாங்க அப்படியே. ಕೆಳಗಿಕ್ಕು ತಟ್ಟೆ ஓனர் ಮೇಲೆ ತಿನ್ಬಾರ್ದು ಯಾವಾಗ ஓனர் இந்த மாதிரி வீட்டில் செய்கிற மாங்காய் ஊறுகாய் இருக்குல்ல, அதெல்லாம் தயிர் சாப்பிட்டு அம்மா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுறாரு? ಆ ಚಟ್ನಿ ನೋಡಿ, ಚಟ್ನಿ ವಾಂಗಿ ಹೋಯ್ತಂತೀಯ. மஞ்சானா அது சட்னி இல்லைண்ணா, ஊறுகா. இட்ஸ் ஓகே என்ஜாய். உடனே எப்படி இருக்கு நான் பண்ணது? நல்லா இருப்பா. நிஜமா நல்லா இருக்கா? இல்லை பசி ருசி அறியாது.
எத்தனை நீங்கள் சமைச்சு நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அங்கிள் வசன் சூப்பராக இருக்கும். ತಿನ್ಬಾರ್ದ இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சொல்லலாம். ನಮಗೆ ಹೊಟ್ಟೆ ಬುಕ್ಕಲ್ಲ. முடிச்சுக்கலாமா? சொல்லு. யாரோ திட்டுனாங்க, யாருன்னு தெரியல. ஓகே முடிச்சு விடு. முடிச்சிடவா? அப்படியே முடிக்கிறேன், இந்த வீடியோ முடிக்கிறேன், பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து என் சேனலில் போஸ்ட் ஆக போகிறதில்ல, எங்கள் சாயரா ட்ரேடர்ஸ் அந்த சேனல் தான் போஸ்ட் ஆக போகுது. நான் ஏன் வீடியோ போட வரைக்கும் நான் டைம் லைன் போட்டேன், இன்னும் ஒன்று கூட 100,000. ஸோ 100 கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த கிராண்ட் எப்போ கிடைக்கும் எனக்கு தெரியல, பார்ப்போம். போட்டுறேன் வீடியோ. இந்த வீடியோ வந்து இன்றைக்கே வந்துடுவாங்க. இந்த சேனலுக்கு நான் தான் எடிட்டர் எப்பயும் போல், அதுக்கும் நான் தான் எடிட்டர், இதுக்கும் நான் தான் எடிட்டர், 2 சேனலுக்கும் நான் தான் எடிட்டர். எடிட்டர் நான் தான், டைலாக் எடிட்டர் நான் தான், ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் தான். வேறு நான் ஓனர் சொல்லுங்கள், எல்லாமே நான் தான். அவர் மட்டும் தான் ஓனர், அவ்வளோதான். சரிங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் சொல்லலாமா? பாய் சொல்லுங்க. பாய்.